டியூப்ல உள்ள ஒரு ப்ராப்ளம் பத்தி பார்த்துடலாம். இந்த டியூப் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து எரியல, முக்காவாசி எரியுது. ஒரு கொஞ்சமா இடம் பாத்தீங்கன்னா இது வந்து எரியாம இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த டியூப் பாத்தீங்கன்னா 4-5 மாசமா இந்த மாதிரி தான் எரிஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் சரி பண்ணணும். அதுக்காக பாத்தீங்கன்னா லைனை முதல் ஆஃப் பண்ணி இதை வந்து டியூப் வந்து கலத்திக்கலாம். சேஃப்டிக்காக லைனை வந்து முதல்ல சப்ளை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கனெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா 2 கிளிப்ல தான் இதை வந்து மாட்டிருப்பாங்க. அந்த 2 கிளிப்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. எடுத்தாலே சுலபமா வந்து இந்த டியூப் வந்து வெளியே எடுத்துரும். இந்த லைனை பாத்தீங்க அப்படின்னா சிலவங்க வெளியே லைன் ஜாயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அதுனா வெளியே ரிமூவ் பண்ணிருங்க. சிலவங்க இந்த மாதிரி உள்ள வச்சிருந்தாங்கன்னா இது வந்து கலத்திக்கிட்டு உள்ள வந்து லைன் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனை வந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த டியூப் வந்து கலத்தணும். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சில மாடலுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். இது சூர்யா பல்போட ஒரு மாடல், இது ரவுண்டாக இருக்கும். சில பாக்ஸ் சதுரமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சைடில் தான் கலத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து 2 டைப்பான ப்ராப்ளம் வரும். ஃபுல்லாகவே இந்த டியூப் எரியலை அப்படின்னா எப்படி சரி பண்ண ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாதி இல்லைனா முக்கால்வாசி எரியுது, கொஞ்சம் மட்டும் எரியாமல் இருக்க மாதிரி ப்ராப்ளம் இது. இதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி ஒன்று வச்சு இந்த கிளிப்பை வந்து அப்படி கிளிப் பண்ணி உள்ளே தள்ளலாம். கிளிப் பண்ணி அப்படி வெளியே தள்ளணும். இல்லை அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். டெஸ்டராக இருந்தால் இந்த மாதிரி கேப்பில் வச்சுட்டு இப்படி இழுத்தாலே போதும். பாருங்கள், வச்சுட்டு வெளியே இழுத்தாலே போதும். இது வந்து தனியாக கலந்து வந்துடும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 சைடில், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உள்ளே எல்இடி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் மாதிரி ஏதாவது ஒன்று ஒட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அந்த சிலிக்கானை வந்து இந்த மாதிரி லைட்டாக வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்இடி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் உள்ள ஒரு போர்டு இருக்கும். இப்போ நம்ம அந்த போர்டை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து உள்ளே தள்ளிக்கிட்டே அந்த ஒயரை வந்து வெளியே இழுக்கணும். பாருங்கள், இதை வெளியே இழுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி இதையும் வெளியே இழுக்கணும். அதே மாதிரி இந்த ஒயரை வந்து உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்தால் இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பும் வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர்டும் வந்து வெளியே வந்திருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சப்ளையில் கனெக்ட் பண்ணுவோம். சப்ளையில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கணும், ஒரு இதுவுமே இந்த போர்டில் வந்து டச்சப் ஆகிருக்கக்கூடாது. கையும் நீங்கள் வந்து வச்சிடக்கூடாது. இப்போ நாம் இதை வந்து ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா எரியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிம்மாக வந்து எரியுது. எதுக்கு அப்புறம் வந்து இந்த பல்ப் வந்து எரியலைன்னு பார்க்கணும். பாருங்கள், இதுவரை எரியுது. 80ஆம் நம்பர் லைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எரியலை. 81லேருந்து இது வந்து டிம்மாக எரியுது. அப்போது இதில் வந்து எல்இடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 80ஆம் நம்பர் எல்இடி வந்து போயிருச்சு. இப்போ நாம் இதை வந்து எப்படி இது பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், இல்லைனா ஷார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதிலே தெரியும், 79 வந்து எரியுது, நல்லா பிரைட்டாக எரியுது. 80 வந்து எரியலை. 81லேருந்து இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிம்மாக வந்து எரியுது. இந்த 80ஆம் நம்பர் எல்இடியை பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம சப்ளை வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த 80ஆம் நம்பர் எல்இடி வந்து ஏதாவது ஒரு இதை வச்சு உடச்சி எடுத்துக்கிடலாம். இதை வந்து பிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி மேலே yellow கலரில் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும்.
பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள் இதோட மேல் பகுதி மஞ்சள் கலரில் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி சுரண்டிங்க போதும் இந்த மாதிரி வெளியே வந்துடும். பிளாஸ்டிக் மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி சுரண்டிட்டா போதும். இதோட மேல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சோல்ட்ரிங்கை வச்சு பாருங்கள், இந்த மாதிரி சோல்ட்ரிங்கை வச்சு இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இந்த சைடு உள்ளது வந்து பிரைட்டாக எரியுதா இல்லையானி. இப்போ நம்ம சப்ளையில் கனெக்ட் பண்ணி இதை ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ரெண்டு சைடு வந்து நல்லா பிரைட்டாக எரியுது. அந்த எல்இடியை ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கனாலும் நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது. இது உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும்னு தெரியல. இப்போ நாம் அதில் கனெக்ட் பண்ணி அதில் வந்து மாட்டி பார்த்துடலாம். எப்படி இதை ரிமூவ் பண்ணிங்களோ அதே மாதிரி இதை வந்து மாட்டிடுங்க. இப்போ நாம் இந்த போர்டோட ஒயர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ளோடி எடுக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாதா கயர் எடுத்துக்கிட்டு முதல்ல வந்து இந்த சென்டர் ஹோல் வழியாக நம்ம உள்ளே விட்டுடலாம். இதை வந்து உள்ளே விட்டு அந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை உள்ளே விட்டு இந்த சைடை வந்து வெளியே எடுத்துக்கிட்டோம். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த போர்டில் இருக்க அந்த ஒயரை வந்து நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொட்டை மாதிரி போட்டு வச்சுடுங்க. வச்சுட்டு இதை வந்து அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு இந்த போர்டையும் பார்த்திங்கன்னா அதை வந்து உள்ளே அப்படியே வச்சு தள்ளிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து இழுத்து விட்டுடுங்க. இங்கே போர்டு தள்ள தள்ள இந்த ஒயரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இழுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டை போட்டிருந்தா அந்த சொட்டை வந்து வெளியே வந்துருச்சு. அதோட பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஒயரை வந்து இதோட வெளியே வந்துருச்சு. இப்போ நாம் அந்த ஒயரை வந்து அப்படி வெளியே எடுத்துடலாம். அந்த ஒயரை வந்து இப்போ வெளியே எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை பார்த்திங்கன்னா இதை வந்து உள்ளே தள்ளணும். இது வந்து எல்இடி ஸ்ட்ரிப் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், வளையிற தன்மை இருக்கனால இதை வந்து சுலபமாக வந்து உள்ளே தள்ளிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து உள்ளே தள்ளி விட்ருங்க. பாருங்கள், இப்போ வந்து இதை உள்ளே தள்ளியாச்சு. எல்இடியை ஃபுல்லாக நம்ம எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உள்ளே தள்ளி விட்ருங்க. இதோட ஒயரையும் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருங்க. எப்படி முதல்ல இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே தள்ளி வச்சுக்கிட்டு இதை நம்ம கலத்தின மூடி வந்து இப்போ வந்து மாட்டிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை மேலே போய் மாட்டிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணி மாட்டினீங்க அப்படின்னா இந்த டியூப் வந்து பழைய டியூப் வந்து நிறைய பேர் இது பாதி எரியலைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு புது டியூப் எல்இடி டியூப் வாங்குவீங்க. 250, 300, 400, 500, 600ன்னு நிறைய ரேட்டில் இருக்குது. சிம்பிளாக இதை வந்து ஓப்பன் பண்ணி சரி பண்ணியாச்சு. இதனால உங்களுக்கு வந்து 500 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம். இப்போ நாம இதில் எப்படி கலக்கணுமோ அதை வந்து மாதிரி மாட்டிடலாம். இப்படி சும்மா ப்ரெஸ் பண்ணாலே போதும், இதை வந்து மாட்டிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நாம இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நாம 2 லைனையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்சுலேஷன் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம மெயின் சப்ளை வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா இடமும் ஒரே மாதிரி நல்லா நீட்டாகவே எரியுது. இதுக்காக நம்ம டியூப் வந்து கலத்தி தூர போட்டு புது டியூப் வாங்கணும்னு வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சோம்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க.